ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம வந்து குரூப் 4 எக்ஸாமோட தமிழ் கொஷின்க்கெல்லாம் ஆன்சர் கீ வந்து பார்த்தாச்சு. இன்றைக்கி வந்து பொது அறிவு கொஷின்க்கெலாம் வந்து ஆன்சர் பார்த்தலாம். கீழ்கண்ட தமிழ்நாடு நிதி அமைச்சர்களை அவர்களின் பட்ஜெட் ஆண்டை அடிப்படையாக கொண்டு காலவரிசைப்படுத்தணும். என்ன அப்படின்னா வந்து டாக்டர் நெடுஞ்செழியன் அவர் தான் ஃபஸ்ட்டு, அதுக்கடுத்து பன்னீர்செல்வம், அடுத்துக்கு வந்து பழனிவேல் தியாகராஜன், அடுத்து வந்து தங்கம் தென்னரசு. 2, 1, 3, 4 தான் வந்து கரெக்டான ஆன்சர். அடுத்து வந்து சரியான வாக்கியங்களை தெரிவு செய்கன்னு வந்து கொடுத்துருக்காங்க. இதில் எது அப்படி கரெக்டாக ஃபஸ்ட்டு 3மே வந்து கரெக்டு. காங்கிரஸ் கட்சி வந்து 1923 வந்து சென்னையில் நடந்த தேர்தலை வந்து புறக்கணிச்சிருக்கு. சுயராஜ்ய கட்சி வந்து 11 இடங்களில் வெற்றி பெற்றது. 2மே வந்து கரெக்டு. எது தப்பாக கொடுத்துருக்காங்க அப்படின்னா வந்து காமராஜர் வந்து சென்னையில் ஒத்துழையாமை இயக்கத்தின் வழி நடத்தினார் அப்படின்னு வந்து கொடுத்துருக்காங்க. அது வந்து காமராஜர் வந்தார், ராஜாஜி தான் வந்து வருவார். அப்போ ஆப்ஷன் டி தான் வந்து கரெக்டு. 1, 2, 3 3மே வந்து சரி. அடுத்து ஒரு கூற்று காரணத்தை பொறுத்த வரைக்கும் குரூப் 2ல் வந்து குரூப் 1 எக்ஸாமில் வந்து கூற்று காரணம் வந்து சரியான 2மே வந்து சரின்னு வந்து ஆப்ஷனில் வந்து கொடுத்துருப்பாங்க. அதுலேயுமே வந்து அதில் தான் வந்து மோஸ்ட்லி வந்து கரெக்டான ஆன்சராக இருக்கும். அதே மாதிரி தான் குரூப் 4லேயும் கொடுத்துருக்காங்க. நம்ம ஆப்ஷனை வச்சு சும்மா அடிச்சு விட்டுருந்தா கூட கூற்று காரணம் சரி வந்து மோஸ்ட்லி வந்து எல்லாத்துலேயுமே வந்து கரெக்டாக தான் இருக்கும். இதுக்கும் வந்து கூற்று சரியும் வந்து காரணம், இதுக்கு வந்து கூற்றும் சரி காரணமும் வந்து சரியான விளக்கம் தான் கொடுத்துருக்காங்க. இதான் வந்து கரெக்ட் ஆப்ஷன். அடுத்து வந்து விருதுகளை காலவரிசைப்படுத்தணும். ஃபஸ்ட்டு எது அப்படி ஃபஸ்ட்டு வந்து பாரத ரத்னா, செகண்ட் வந்து பத்ம விபூஷன். பாரத ரத்னா தான் இருக்கிறதுலே வந்து பெரிய விருது. அடுத்து பத்ம விபூஷன், இதுக்கடுத்து பத்மபூஷன், அடுத்து வந்து பத்மஸ்ரீ. அடுத்து சரியான விடையை வந்து தேர்ந்தெடுக்கணும். இதுலேயும் வந்து சரியான விளக்கம் தான். கூற்றும் சரி காரணம் வந்து சரி. ஆப்ஷன் ஏ. இதுக்கடுத்தது சரியான இணை வந்து 1 மற்றும் 4 வந்து சரி. காந்திய திட்டமும் மக்கள் திட்டமும் வந்து தவறாக வந்து கொடுத்துருக்காங்க. அடுத்து நூல்களை வந்து ஆசிரியர்களோடு பொறுத்துறோம். அது வந்து வெற்றி வேட்கை வந்து அதிவீரராம பாண்டியர், நன்னெறி வந்து துரைமங்கலம் சிவபிரகாசர், நீதிநெறி விளக்கம் வந்து ஔவையார், நல்வழி வந்து ஔவையார், நீதிநெறி விளக்கம் வந்து குமரகுருபரர். நீதிநெறி விளக்கம் வந்து குமரகுருபரர். 3, 4, 2, 1 தான் வந்து கரெக்டு. இது வந்து காந்தி இர்வின் ஒப்பந்தத்தில் ஏற்றுக்கொள்ளப்பட்ட அம்சங்கள் எது அப்படி கரெக்டு அப்படின்னு வந்து கேட்டிருக்காங்க. ஃபஸ்ட்டு மற்றும் 3 வந்து கரெக்டு. அதுக்கடுத்து வந்து கூற்றும் காரணம் வந்து கேட்டிருக்காங்க. கூற்று வந்து சரியாக கொடுத்துருக்காங்க. இந்திய அரசியலமைப்பு வந்து ஐக்கிய அமெரிக்க நாடுகள் போல் இரட்டை குடியுரிமை உள்ளது. நம்ம இதில் வந்து ஒற்றை குடியுரிமை தான், இவங்க வந்து இரட்டை குடியுரிமை அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. 2வது காரணம் வந்து தவறு. அடுத்து வந்து பொறுத்துறது ஆப்ஷன் சி தான் வந்து கரெக்டு. அதுக்கடுத்து வந்து கூற்றும் காரணம் தான். இது வந்து கூற்று வந்து கரெக்டாக கொடுத்துருக்காங்க, காரணம் வந்து தவறு. அதுக்கடுத்து வந்து பொறுத்துறது வந்து காரைக்கால் அம்மையார் வந்து மூத்த திருப்பதிகங்கள், ஆண்டாள் வந்து பாவைப்பாட்டு. அடுத்து வந்து அரங்கநாத முதலியார் வந்து கட்சி கலம்பகம், சேரமான் பெருமாள் நாயனார் வந்து திருவந்தார். அதுக்கடுத்து வந்து தேசிய காங்கிரஸை பற்றி வந்து கொடுத்துருக்காங்க. இது வந்து கூற்று வந்து சரியாக கொடுத்துருக்காங்க, ஆனால் காரணம் வந்து தவறு. அடுத்து மாநிலங்களின் பெயர்கள் இருக்கும் பகுதி வந்து கேட்டிருக்காங்க. இது கேட்டான ஆப்ஷன் ஏ தான் வந்து. அதுக்கடுத்து வந்து மயிலாடுதுறையில் தமிழ்நாட்டில் அதிகமான பரப்பில் நெல் சாகுபடி வந்து செய்யப்பட்டது. தவறு. 2 மற்றும் 3 தான் வந்து கரெக்டு. வேளாண்மையை பற்றி வந்து கேட்டிருக்காங்க. 2 and 3. அடுத்து கொக்கோ கூம்பும் பருவத்து குரலை வந்து கேட்டிருக்காங்க. இதோட கருத்து என்ன அப்படின்னா வந்து கொக்கை போன்று செயல்படுறது தவறுன்னு கொடுத்துருக்காங்க. அது வந்து சரிதான், அதே கொடுத்து தவறுன்னு கொடுத்துருக்காங்க. இப்போ ஃபஸ்ட்டு தவறு. காலம் கைவிடுவதற்கு காத்திருக்க வேண்டும். காலம் வரப்போ நம்ம காத்திருக்கணும், அப்போ சரிதான். அடுத்து வந்து இதோட அதிகாரம் என்ன அப்படின்னா வந்து காலம் அறிதல். பாடி இருக்குமா கொக்கு, இதில் வந்து பொருத்தமான விளக்கம் தருது. அப்போ 1 தவறு, 2 சரி, 3 தவறு, 4 சரி. அடுத்து ஊர்களை வந்து பொருத்தி காட்டணும். அழகன்குளம் வந்து ராமநாதபுரம், வசவசமுத்திரம் வந்து காஞ்சிபுரம், கொடுமணல் வந்து ஈரோடு, கீழடி வந்து சிவகங்கை. அடுத்து தொழிற்சங்கத்தை பற்றி வந்து கொடுத்துருக்காங்க. இது வந்து 1, 3 மற்றும் 4 இது வந்து கரெக்டு. ஆப்ஷன் சி. அடுத்து வந்து கூற்றும் காரணம் வந்து தான் கேட்டிருக்காங்க. 2மே வந்து சரி. கூற்றும் சரி காரணமும் வந்து சரியான விளக்கம். அடுத்து ஏறு வரிசையில் வந்து வரிசைப்படுத்தணும். மக்காச்சோளம் உற்பத்தி திறன், அதுக்கடுத்து வந்து நெல் உற்பத்தி, அதுக்கடுத்து தான் வந்து எண்ணெய் வித்துக்கள், நிலக்கடலை மற்றும் கரும்பு உற்பத்தி. 2024-25க்கான பொருளாதார அறிவிக்கை வந்து கேட்டிருக்காங்க. அடுத்து வந்து மூவேந்தரையும் பெருமை ஆட்சித்திறம்
மன்னர்களோட ஆட்சித்திறம் பற்றிய கருத்துக்களையும் கூற வேண்டும் என கருதினார். இது வந்து கூற்று தவறு, ஆனால் காரணம் வந்து சரி. அடுத்து இதுக்கு நம்மளுக்கு தெரிஞ்சதாக துறவரவியல் வந்து 13 அதிகாரம். அடுத்து இந்த அகலாய்வை பற்றி வந்து கேட்டிருக்காங்க. ஆப்ஷன் சி தான் வந்து கரெக்ட். அதுக்கு அடுத்து வந்து ஆரண்யம் என்ன முக்கிய பங்கு வகிக்கிறது? இது வந்து மரபணு கட்டுப்பாடு. ஆப்ஷன் சி. அடுத்து சிந்து நாகரிகம். சிந்து நாகரிகத்தை பற்றி வந்து கூட்டி கேட்டிருக்காங்க. செகண்ட் அண்டு ஃபோர்த்து வந்து கரெக்டு. அடுத்து வந்து எக்கனாமிக்ஸ் ஒன்று கேட்டிருக்காங்க. 2024-25 பொருளாதார ஆய்வறிக்கை அதை பற்றி வந்து கேட்டிருக்காங்க. ஏ மற்றும் ரெண்டுமே வந்து சரிதான், சரியான விளக்கம் தான் கரெக்ட். அடுத்து வந்து குரல் வந்து கொடுத்து கூற்று சரியான வந்து கேட்டிருக்காங்க. கூற்று 1 மட்டும்தான் சரி. வாய்மை பேசினாலும் தானம் தவறு செய்பவரே சிறந்தவர். அது வந்து தவறு. வாய்மை தான் வந்து ரெண்டுமே வந்து இருக்கணும். அப்போ கூற்று 1 தான் வந்து சரி. அடுத்து வந்து டெங்கு வந்து தோல் ரத்தம் வந்து பாதிக்கும். இளம்பிள்ளைவாதம் வந்து குடல் மூளை. தட்டம்மை வந்து சுவாசப்பாதை நரம்பு மண்டலம். சின்னம்மை வந்து தோல் சுவாசப்பாதை. 2, 1, 3. அடுத்து சுபாஷ் சந்திர போஸை பற்றி வந்து கொடுத்துருக்காங்க. ஆப்ஷன் டி ஃபஸ்ட்டு அண்டு தேர்டு மட்டும்தான் கரெக்டு. இதுக்கடுத்து வந்து சுகாதார அமைப்பு சீர்திருத்த திட்டம் இது வந்து என்னென்னா ஆப்ஷன் சி தான் வந்து கரெக்டு. செகண்ட் அண்டு ஃபோர்த்து கரெக்டு. அடுத்து வள்ளுவரும் குறளும் யார் அப்படின்னா வந்து கியா பே விஸ்வநாதன். அடுத்து வந்து திருவள்ளுவர் உருவத்தினை வரைந்தவர் யார் அப்படின்னா வந்து வேணுகோபால சர்மா. அடுத்து வந்து இந்திய தலைமை தேர்தல் ஆணையரை பற்றி வந்து கேட்டிருக்காங்க. ஃபஸ்ட்டு அண்டு தேர்டு மட்டும் கரெக்ட். அடுத்து கோவிடை பற்றி வந்து கொடுத்துருக்காங்க. இதுக்கு வந்து ஆப்ஷன் ஏ தான் வந்து கரெக்டு. ஏன்னா ஆன்லைன் கிளாஸ் எல்லாம் வந்து வீட்டில் வந்து செல்ஃபோனை இப்போ யூஸ் பண்ணி வந்து சொல்லிக்கிட்டு இருந்தாங்க. ஆனால் மாற்று வழி வந்து கொண்ட கல்வியை தான் வந்து வழங்குறாங்க. அப்போ ஏ மற்றும் 6 இரண்டும் உண்மை. 6 என்பது சேக்கு சரியான. அடுத்து வந்து அயோத்திதாச பாண்டிதர் வந்து 1 பைசா தமிழன். ராமலிங்க அடிகள், திருவருப்பா, ஜோதிபா பூலே வந்து குலாம்கிரி, சையத் அகமது கான் வந்து தக்கிப் போல் அக்லுக். அடுத்து கோபால் 16 வந்து புற்றுநோய் சிகிச்சையில் வந்து பயன்படுது. அதே மாதிரி காமா கதிர்கள் மூலமாக செயல்பட்டு புற்றுநோய் செல்களை வந்து அழிக்க வல்லது. அடுத்து விடியல் பயண திட்டம் வந்து மே 2021. அடுத்து குடியரசு தின விழாவிற்கு வந்து குடியரசுத் தலைவரை வந்து சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டவர் யாருன்னு கேட்டிருக்காங்க. திரௌபதி முர்மு அவங்க வந்து பிரபாவோ சுபியாண்டோ. ஏபிஜே அப்துல் கலாம் இருக்கிறப்ப வந்து விலாமிடர் புடின். பிரணாப் முகர்ஜி இருக்கிறப்ப பராக் ஒபாமா. ராம்நாத் கோவிந்த் அப்போ சிறில் ராமபோசா. பி தான் வந்து கரெக்ட். அடுத்து கூற்று காரணம் வந்து ரெண்டுமே வந்து சரியானது தான். கூற்றும் சரி, காரணமும் வந்து சரி. அடுத்து நியூ இந்தியா என்னது? 3 மற்றும் 4 தான் வந்து சரி. நியூ இந்தியா வந்து 90% வந்து வருவாங்க. இஸ்ரோவால் GSLV F-15 ஏவப்பட்ட தினம் என்ன எப்போ அப்படின்னா ஜனவரி 29, 2025. அடுத்து விதிகள் வந்து கேட்டிருக்காங்க. விதிகள் 2, 3, 4, 1. ஆப்ஷன் ஏ கரெக்டு. அடுத்து வந்து மண்டல கமிஷனை பற்றி வந்து கேட்டிருக்காங்க. ஆப்ஷன் பி 1 மற்றும் 3 கரெக்ட். அடுத்தும் வந்து ஒரு கூற்றும் காரணம் தான். கூற்றும் சரி, காரணமும் சரி. அடுத்து வந்து கூற்று வந்து சரி, காரணம் வந்து தவறாக கொடுத்துருக்காங்க. பிறப்பு இறப்பு விகிதத்தினால மக்கள் தொகை பரவல் வந்து பாதிக்கப்படும் தான். அடுத்து இலவச அழைப்பு எண் வந்து கேட்டிருக்காங்க. 1064 மற்றும் 1965. அடுத்து தவறாக பொருத்தப்பட்டுள்ளது எது அப்படின்னா வந்து 2 மற்றும் 4. அடுத்து சூரியகர் முஃப்ட் பிஜ்லி யோஜனா அப்படிங்கிறது வந்து வீட்டுக்குறைகளில் சூரிய ஒளி மின்சாரம் நிறுவுவது. சரியான சபையை பற்றி சரியான விளக்கம் வந்து கொடுக்கணும். ஆண்டு மட்டும் தவறாக கொடுத்துருக்காங்க. 1889. அப்போ 1 மற்றும் 3 தான் வந்து கரெக்டு. அடுத்து வந்து கூற்றும் காரணமும் குடியரசுத் தலைவரை வந்து கேட்டிருக்காங்க. கூற்றும் காரணம் வந்து ரெண்டுமே வந்து சரி. அடுத்தது இந்தியாவின் பணவீக்கம் அதிகமாக இருப்பதற்கான காரணம் என்னென்னா அதிக தேவையினால். அடுத்து வறுமை ஒழிப்பு திட்டங்கள் வந்து காலவரைப்படுத்தணும். 3, 2, 1. ராமலிங்க அடிகளாரை பற்றிய எந்த கருத்து சரியானது? 1 மற்றும் 3 மட்டும்தான் அது சரியானது. அடுத்து வந்து பொருத்தனம் வந்து 1, 4, 3, 2 தான் கரெக்ட். அடுத்து தேர்தலை பற்றி வந்து கொடுத்துருக்காங்க. ஆப்ஷன் சி தான் வந்து கரெக்ட். அடுத்து காரன்வாலிஸ் பிரபுவை பற்றி வந்து கொடுத்துருக்காங்க. இது வந்து ரெண்டும் சரி, சரியான விளக்கம் தான். அடுத்தும் வந்து கூற்று காரணம். கூற்று வந்து சரி, காரணம் வந்து தவறு. அடுத்து 42வது திருத்த சட்டம் வந்து கொண்டு வரப்பட்டப்போ இந்தியாவோட பிரதமராக இருந்தவங்க இந்திரா காந்தி. அடுத்து வந்து பல்லவர்கள் மரம் சிதை. இது வந்து ஏ மற்றும் ரெண்டுமே வந்து கூற்றமும் சரி, காரணமும் சரி. அடுத்து வந்து மாநிலங்களுக்கிடையே குழுக்களை காலவரிசைப்படுத்தணும். 2, 3, 4, 1.
அடுத்து பொருந்தாத ஒன்று ஆப்ஷன் பி 1 மற்றும் 3. தேவதாசி ஒழிப்பு முறையை பற்றி வந்து கேட்டிருக்காங்க. இது வந்து ரெண்டுமே வந்து சரியான விளக்கம் தான். அடுத்து வந்து பொருத்தணும் ஆப்ஷன் பி கரெக்ட். அடுத்து வந்து பொறுத்து 1 மற்றும் 4 மட்டும் சரியானது. இதுக்கு வந்து கூற்றும் சரி, காரணமும் வந்து சரியான விளக்கம். அதுக்கடுத்து வந்து கீழ்கண்ட கூற்றுக்களை கருத்தில் கொண்டு தவறான விடையை கண்டறிகிறது. ஆப்ஷன் சி 1 மற்றும் 3 மட்டும்தான் வந்து தவறாக கொடுத்துருக்காங்க. 1, 3 வந்து தவறு. மொழிகள் பற்றி வந்து கொடுத்துருக்காங்க. ஆப்ஷன் பி 2 மட்டும் வந்து தவறு. அடுத்து வந்து வயது உச்சநீதிமன்ற நீதிபதி ஓய்வு வயது வந்து 65, கீழே உறுப்பினராக குறைந்தபட்ச வயது வந்து 25. அப்போ 2 மற்றும் 3 தான் வந்து கரெக்ட். அடுத்து வந்து தவறான இணைப்பு எதுன்னு வந்து கேட்டிருக்காங்க. 1, 2, 3 மூணுமே வந்து தவறு. அடுத்து வந்து ராஜாஜி தலைமையில் சைமன் புறக்கணிப்பு போராட்டத்தை நடத்த முடிவு செய்யப்பட்டது. தவறு, காரணம் வந்து சரி. அடுத்து வந்து வேலுநாச்சியாரை பற்றி வந்து கொடுத்துருக்காங்க. ஆப்ஷன் 2 மட்டும் வந்து கரெக்டு. அவங்க இறந்த தேதி வந்து 1796 வந்து இறந்துருப்பாங்க. அப்போ 2 மட்டும் தான் வந்து கரெக்டாக கொடுத்துருக்காங்க. அடுத்து அரசு வழிகாட்டும் நெறிமுறைகள் சரியான கூற்று எது அப்படின்னா வந்து 1 மட்டும்தான் வந்து கரெக்டு. ஃபஸ்ட்டு ஆப்ஷன் ஏ. இதோட வந்து இந்த வீடியோ வந்து முடிஞ்சிருச்சு. மேக்ஸ் வீடியோ வந்து சீக்கிரமாக உங்களுக்கு வந்து போடுறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணி ஷேர் பண்ணி மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.